நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் ஒரு காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சி கூடாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அது மாத்திரமல்ல, கடவுள் உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிற ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராய் அவர் உங்களை வழி நடத்துவாராக. ஒரு மனுஷன் இயேசுவிடத்தில் வந்தார். அவர் வேதத்தை அறிந்தவரும் வேதத்தை நன்று கற்றுக்கொண்டவருமாக இருந்தார். ஆனால் அவர் இயேசுவிடத்தில் வந்து கதைக்க ஆரம்பித்த பொழுது இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொன்னார், நீ மறுபடியும் பிறக்க வேணும் என்று சொல்லி. இந்த சொல்லை கேட்டவுடன் அந்த படித்த மேதைக்கு எதுவும் புரியவில்லை. எப்படி ஒரு மனுஷன் மீண்டும் பிறக்க முடியும் என்று அது நியாயமான ஒரு கேள்விதான். என்னுடைய வயது 50 கடந்து விட்டது. நான் பிறந்து 1 வருடம் ஆகிவிட்டது. நான் பிறந்து 25 வருடங்கள் ஆகிவிட்டது. எப்படி மீண்டும் நான் இந்த பூமியிலே பிறக்க முடியும் ஒரு தாயின் கருவிலே சென்று? நியாயமான நீதியான கேள்வி. ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களாகிய எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இந்த பூமியிலே பிறந்து எத்தனை வருடங்களாக போயிருந்தாலும், எவ்வளவு காலம் வாழ்ந்திருந்தாலும், எங்களுக்கான ஒரு புதிய பிறப்பு ஒன்று இருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவாகிய இயேசுவை எங்களுடைய சொந்த இரட்சகராயும் கடவுளாயும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். சில நேரங்களிலே இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கலாம், அல்லாவிட்டால் ஒரு பெறாதவராய் கூட இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு உண்மை, எங்களுக்கு மீண்டும் ஒரு பிறப்பு உண்டு இந்த பூமியில் வாழ்கின்ற நாட்களில். அதுதான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராயும் கடவுளாயும் அவரை விடுதலை நாயகனாயும் என்னுடைய உண்மையான கடவுளாயும் ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தை வேதம் அங்கே காண்பிக்கின்றது. எபேசியர் புத்தகம் 2வது அதிகாரம் 8வது 9வது வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இந்த அனுபவத்தை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அது காண்பிக்கின்றது. அது எந்த கிரியைகளினாலும், எந்த செயல்களினாலும், தான தர்மங்களினாலும், எந்தவித நடவடிக்கைகளினாலும் அது பெற்றுக்கொள்ள முடியாது என்பதையும், அது எல்லாருக்கும் கிருபையாக, ஈவாக, நன்கொடையாக, பரிசாக கொடுக்கப்பட்டது என்பதையும், அது இயேசு கிறிஸ்து எனக்காயும் உங்களுக்காயும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிப்பதிலேயும் அது தங்கி இருக்கின்ற ஒன்றாய் இருக்கின்றது. அது கிரியைகளில் இருந்து வெளிப்படுகிற ஒன்று அல்ல, அது நம்பிக்கைகளில் இருந்து வெளிப்படுகிற ஒன்றாய் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்வதற்கு எதையும் நாங்கள் செய்ய தேவையில்லை. ஆனால் அதை நாங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். எதை நம்ப வேண்டும், எதை விசுவாசிக்க வேண்டும்? இயேசு எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எனக்காய் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை. இதுதான் மறுபிறப்பின் அனுபவம். இதுதான் அங்கே 2வது பிறப்பு இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் உரியதாய் அங்கே காணப்படுகிறது. சரி, இந்த மறுபிறப்பை மீண்டும் நாங்கள் பெற்றுக்கொண்டால் ஏன் நாங்கள் இந்த மறுபிறப்பை மீண்டும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்ற கேள்வி எனக்கும் உங்களுக்கும் எழும்புகிறது அல்லவா? ஒரு பிறப்போடு முடிந்துவிட்டால் பரவாயில்லை, நாங்கள் பிறந்த பிற்பாடாக இன்னும் ஒரு பிறப்புக்குள்ளாக போகிறோமே, இந்த புதிய பிறப்பு ஏன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதற்கான காரணம் ஒன்றை கடவுள் வேதாகமத்தில் காண்பித்திருக்கிறார். அதே எபேசியர் புத்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஏன் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ஏன் 2வது பர்த்டேயை கொண்டாடுகிறோமா? ஏன் 2வது தரம் நாங்கள் இந்த பூமியில பிறந்திருக்கிறோமா?
அவர் எங்களை சிருஷ்டித்திருக்கிறதற்கும் அவருடைய செய்கைகளாய் நாங்கள் மாறியிருக்கிறோம். அப்படி என்றால் என்ன சொல்லப்படுகிறது? அவர் எங்களை உருவாக்கி ஒரு காரணத்துக்காக, ஒரு செயலை செய்வதற்காய் எங்களை அவர் உருமாற்றி இருக்கிறார், வடிவமைத்து இருக்கிறார். இன்னும் ஒரு பர்த்தை, இன்னும் ஒரு பிறப்பை அங்கே அவர் எனக்கும் உங்களுக்குமாக கொடுத்திருக்கிறார். இந்த பிறப்பு ஒரு காரணத்தோடு கூடிய பிறப்பு. மனுஷனாய் பிறக்கிற ஒவ்வொருவனுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அங்க மனுக்குலத்தை படைத்த பொழுது அந்த காரணத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அதே போல் மனுஷன் மீண்டும் பிறக்கிற பொழுது அவனுக்கு இன்னும் ஒரு காரணம், இன்னும் ஒரு நோக்கம், இன்னும் ஒரு செயல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன செய்யலாம்? அவன் நற்கிரியைகளை செய்வதற்காய் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே புதுப்பிக்கப்பட்டவனாயும் அவருடைய செய்கைகளுமாய் நாங்கள் இருக்கிறோம். என்ன செய்வதற்கு? நல்ல காரியங்களை செய்வதற்காய் இயேசுவுக்குள் மீண்டும் நாங்கள் பிறந்திருக்கிறோம். என்ன நன்மையான செயல்! உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்கள், நன்மை செய்பவர்களை காண முடியுமா என்று சொல்லி, அந்த நன்மை செய்வதற்காகவே நாங்கள் கிறிஸ்து இயேசுவிலே மீண்டும் பிறந்தவர்களாய் இருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நன்மை செய்வதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நன்மை செய்கிறவர்கள் ஆண்டவரினால் அழைக்கப்பட்டிருக்கிறார்களா என்றால் ஆம் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவரினால் மீண்டும் பிறந்தவர்கள் ஒவ்வொருவரும் நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துகிறேன். வயிறு இருக்கிற எல்லாரும் பிள்ளையுடையவர்கள் அல்ல. பிள்ளையுடையவர்கள் கட்டாயம் வயிறு இருக்கும். எத்தனையோ ஆண்களுக்கு பெரிய தொந்தி இருக்கிறது, அப்ப பிள்ளை இருக்கிறதா? நிச்சயம் இல்லை. ஆனால் யாருக்கெல்லாம் கற்பந்தரிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாய் வயிறு வைக்கும். ஆகவே யாரெல்லாம் மறுபடி பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நற்கிரியைகள் செய்வதற்காய் ஆண்டவருக்குள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். உருவாக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த நற்கிரியைகளை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அந்த வசனம் சொல்கிறது, அவர் ஏற்கனவே எங்களுக்காய் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறாராம். என்ன நற்கிரியை நாங்கள் செய்ய வேணுமோ, இன்றைய நாளில் என்ன காரியத்தை நாங்கள் செய்ய வேணுமோ அவைகள் ஆயத்தப்படுத்தப்பட்டு எங்களுக்கு முன்னதாகவே ஆயத்தப்படுத்தப்பட்டு வைத்திருக்குது. அப்படி என்றால் நாங்கள் நடந்து போகிற வழியில் அவற்றை எடுத்து செய்ய வேண்டியதுதான். ஆண்டவர் என்னையும் உங்களையும் மீண்டும் ஒரு பிறப்புக்குள்ளே, மீண்டுமா இந்த பூமியிலே ரீபர்த்துக்குள்ளே கொண்டு வந்ததுக்கான காரணம், அல்ல மீண்டும் அவருடைய பிறப்புக்குள்ளே எங்களை கொண்டு வந்ததுக்கான காரணம், நானும் நீங்களும் என்ன செய்ய வேணுமா? நல்ல கிரியைகளை செய்ய வேணுமா? நல்ல கிரியைகளை செய்வது என்பது நல்லதுதான். அவைகளுக்கு செய்வதற்கு தேவையான எல்லாம் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? அவைகளில் நாங்கள் நடந்து சென்று அவைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே எனக்கும் உங்களுக்கும் கடவுள் ஒரு காரியத்தை தெளிவாய் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார் என்றால், நாங்கள் நல்ல கிரியைகளை எங்கள் வாழ்நாட்களில் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அந்த புதிய பிறப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அந்த புதிய பிறப்பின் அனுபவம் அவனையும் ஒவ்வொரு மனுஷனையும் என்ன செய்ய தூண்டுகிறது? அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நல்கிரியைகளை செய்கிறதற்கு நேரான நடத்தையை வாழுவதற்கு என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறதா இருக்கிறது. ஆகவே இந்த பூமியிலே எங்கள் வாழ்க்கையில் பிறந்திருக்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய ஆசைப்படுகிறார். நாங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் எங்களுடைய இலக்கும் நோக்கமாய் எங்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஒன்றை மறந்து விடாதீர்கள், ஒவ்வொரு நாளிலும் ஏதாவது ஒரு நற்கிரியைகளை செய்வதற்கு முயற்சியுங்கள். அவைகளுக்கு தேவையான எல்லாம் அங்கே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் போகிற வழியில் நீங்கள் அதை நோக்கி நடக்கிற பொழுது அவைகளை எடுத்து மற்றவர்களுக்கு செய்வதற்கூட, நல்ல கிரியைகளை செய்வதற்கூட நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறீர்கள். அப்பொழுது உங்களுடைய இலக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படுகிறதா இருக்கிறது. ஆகவே புதிய பிறப்பிற்கான காரணத்தையும் அந்த புதிய வாழ்வினுடைய நாங்கள் செய்ய வேண்டிய விடயத்தையும்
நாங்கள் தெளிவாய் புரிந்தவர்களாய் செய்ய பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. இந்த காலையிலும் என்னோடு கூட கடவுளிடத்தை பார்த்து நீங்க சொல்ல முடியுமா, நாங்கள் இந்த நற்கிரியைகள் செய்வதற்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறேன்.